ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். விளாக்ஸ் ஆஃப் வாரிஸ்ல எனக்கு டே 1 விளாக். மித்ரோன் விளாக்ஸ்ல எனக்கு டே 1. எஸ் ஆமாங்க, மித்ரனை தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டு தானே பார்க்குறீங்க. எஸ் ஆமாங்க, நம்ம ஃப்ளைட்ல போக போறோம். எஸ் ஃப்ளைட்ல போகணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்கும். அதுவும் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டுங்கிறது வந்து லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கும். எஸ் அதே மாரி இந்த ஃப்ளைட்ல வந்து எங்களுக்குமே ஒரு தரமான சிறப்பான சம்பவம் ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும் நடுவானத்தில் நடந்ததுங்க. ஸோ அது என்னன்றது இந்த வீடியோல பார்ப்பீங்க. எஸ் ஆமாங்க, எங்களோட செக்கிங் எல்லாமே முடிச்சு எங்களோட போர்டிங் டைமுக்கு இன்னும் 1 ஹவர் டைம் தான் நாங்க ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ் மித்ரன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 1 ஹவர் அவன சமாளிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுங்க. பட் இருந்தாலுமே அவன் பண்றது எல்லாருமே கியூட்டா இருக்குன்ற மாரி சொல்லிட்டு அமர்க்களம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டே 1 ஹவருக்கு அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மாரி பண்ணிட்டான். எஸ் அப்புறம் எங்களுக்கு போர்டிங் டைம் கால் ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அவன கூட்டிட்டு வந்து அழகா அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு அவன ஃப்ளைட் ஏறுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே பாருங்க. எஸ் ஆமா, அவன பாருங்களேன் எவ்வளோ கியூட்டா, எவ்வளோ அழகா, எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா வந்து கைய புடிச்சு அழகா நடந்து வரான் பாருங்க. ஸோ எங்களோட லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஒரு விஷயங்க. எங்களோட ஃபேமிலியோட வந்து ஃப்ளைட் டைம்ங்கிறது வந்து எங்களால யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். எஸ் எங்களுக்கு இது இப்போ நிஜ வாழ்க்கையில நடக்குதுங்கிறப்போ வந்து எங்களால அத வந்து ஒரு ட்ரீம்ல இருக்க மாரி இருக்கு. எஸ் பாருங்க, ஃபைனலா வந்து நம்ம மெதுவா நடந்து டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ள வந்து இப்ப நம்ம போறோம். எஸ் ஆமாங்க, இப்போ வரைக்குமே வந்து எங்களுக்கு ஒரு கூஸ்பம்ப் மாரி இருக்கு. அந்த ஃப்ளைட் ஜர்னி எப்படி இருக்கும்? உள்ள போய் நம்ம எப்படிலாம் வந்து நம்ம உள்ள இருக்க போறோம்? பறக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த மாரி எல்லாம் நெனச்சுக்கிட்டே நாங்க ஃப்ளைட்டுக்குள்ள போய் வந்து சேஃபா ஏறி உள்ள உட்காந்துட்டோம். எஸ் பாருங்க, மித்ரன் வந்து ஃப்ளைட்டுக்குள்ள ஏறிட்டு உட்காந்துட்டான். இவன் இவ்வளோ சமத்தா கை சப்பிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. ஃப்ளைட் கிளம்பும்போதும் ஒரு தரமான சிறப்பான சம்பவத்த வந்து இவனுக்காக வந்து ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டே பண்ணியிருக்கு. தேங்க்ஸ் இண்டிகோ. ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ தில்லா வந்து நின்னுட்டு இருக்கான் பாருங்க. எஸ் ஆமாங்க, அந்த சம்பவம் என்னன்றது வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ் மித்ரனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுங்கிறது வந்து நாங்க வந்து ஏர் ஹோஸ்டர் கிட்ட சொன்னதுக்கப்புறம், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸா எங்களுக்கே தெரியாம வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து மித்ரனுக்கு நடுவானத்தில பறக்கும்போது கேக் கட் பண்ணாங்கங்க. ஸோ அது எங்க லைஃப் டைம்லயே வந்து ஒரு மறக்க முடியாத வந்து சம்பவமா இருந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணலங்க. ஸோ எங்கள சடனா கூப்பிட்டாங்க. கேக் எடுத்து வச்சாங்க. ஸோ நடுவானத்தில பறந்துட்டு இருக்கும்போது, கேக் கட்டிங் வந்து நினைக்கும்போது எங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. எங்களால நீங்க பார்ப்பீங்க அந்த வீடியோ இப்ப தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எஸ் இவன் வந்து ஒரு நேஷனல் லெவல் மாடல் வேற மித்ரன். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமானதுக்கப்புறம் வந்து அவன் லைஃப் டைம்லயே மறக்க முடியாத ஒரு சம்பவத்த வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏங்க நடுவானத்தில பறக்கும்போது கேக் கட் பண்றதெல்லாம் எத்தன பேருக்குங்க அதுவும் பேபிக்கு வந்து கிடைக்கிறதுங்கலாம் வரம். ஸோ அந்த வரம் வந்து எங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஃப்ளைட் செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு, ஸோ அவனுக்காக வந்து ஒரு கிரீட்டிங் கார்டு வந்து நாங்க பிரசன்ட் பண்ணி, நாங்க வந்து ஆன் டைம்ல ஃப்ளைட்ல வந்து நாங்க எழுதி குடுத்துருந்தோம். ஸோ அதில வந்து ஏர் ஹோஸ்டர் பிளஸ் வந்து பைலட் எல்லாத்துக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க் பண்ற மாரி பண்ணியிருந்தோம். பிளஸ் அவங்களுமே வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் பிளஸ் வந்து எல்லாமே அவனுக்காக ஒரு கிரீட்டிங் கார்டு எல்லாமே எங்களுக்குமே தேங்கிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ன்னு சொல்லி எங்களுக்கு குடுத்து